can't see the end, but we'll see it through. Dangerous times, don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம தடை ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே இப்போ தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. தண்ணி அப்படியே பியூராக வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா பாதையை வந்து கடந்து போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து பாதை. கேட்டாங்கண்ணா. ஸோ இது வழியாக தான் நம்ம நடந்து போனோம். பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர்ல ஃப்ரெண்ட்ஸ் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போதான் நம்ம வந்து 8 மணி தான் ஓப்பன் பண்ணாங்க. இப்போதான் உள்ள அதிகமாக நிறைய பேர் வழி வந்து பார்த்தோன்னா இதில் அப்படியே ஆமாம் இதில் ஸ்ட்ரைட்டாக போகணும். நீங்கள் இதுக்கு முன்னால் வந்திருக்கீங்களா? டோரா கிட்ட மேப் கேட்கலையா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வழி. இங்கெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? வேலை அங்கேயே அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், ஃபால்ஸு போகிறது. ஸோ அங்கே போனோன்னா டைம் ஆகிடும். ஃபாரினர்ஸ்லாம் வர இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதை. அது பார்த்தீங்கன்னா தெரியும். பாதை வந்து நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானலாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. தோசையை திருப்பி போட்டு பார்த்துருக்கேன், இப்போ இட்லியே திருப்பி போடுறானே. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை தான் ஓட்டம் வந்துச்சு. யார் ஓடுறாங்க? லாஸ்ட் டைம் நம்ம தேனிக்கு போயிருந்தோம். ஸோ தேனியை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% தான் இங்கே இருக்குது. 90% முடியவே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பர்வதமலைக்கு போகும்போது இதே மாதிரி தான்ப்பா நடக்கணும். நான் பர்வதமலையில் பாதி தூரம் படிக்கட்டு இருக்கோம், பாதி தூரம் இல்லைப்பா சந்தன மரமா. சரி விடு, மரத்தை மேலே கை வச்சு அப்புறம் நம்ம கேஸ் நான் போட்டுற போகிறாங்க. அது வேறு பெரிய பிரச்சனை. அதுல அங்கே பாரு மழை சூப்பராக இருக்குது. வீடியோ மேலே அங்கே காமிக்கணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்கள் நம்மள என்ன செல்ஃபி என்ன இப்போ இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு எடுக்கவே இல்லை. பாப்பா வேகவா இருக்கிற வீடியோ தெரியாதப்பா. வீடியோ எழுதுறீங்களா? அதில் வீடியோ தெரியாதுல்ல. கீழே ஃபோக்கஸ் எடுவாங்க. கீழே ஃபோக்கஸ் இங்கே நம்ம ஆளே இந்த வரைக்கும் தெரியுமா? இப்போ கீழே இருக்கலாமா? ரொம்ப ஹைட்டில் இருக்கு. என்ன கீழே வர மாட்டேங்குதா? மேலே பாருங்க. கல்ல அடிச்சிட்டு போது வந்து சரிங்க. பாடு ஏதோ பண்ணியா? கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை. சரி, ஃபுல்லாக இதெல்லாம் இந்த கூழங்கல். இதெல்லாம் கூழங்கல் ஃபுல்லாக பாறையில் வந்து கடினமான பாதையில் வந்து நடந்து போகிறோம். இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போனால் தெரியல. அங்கெங்கேயோ சவுண்டு கேட்குது. சொல்லி வந்து பாருங்கள், நம்ம பாதி தூரம் வந்துடும். எவ்வளோ கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டி மாரி வந்து தண்ணி எவ்வளோ கிளியராக பாருங்கள், எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
பாருங்க தண்ணி எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஃபுல்லாக பாறையாக இருக்குது, நடக்க முடியல, ஸ்லிப் ஆகுது. மேலே வந்து வருது இல்லை இது அப்படியே தண்ணிக்கு கீழே அப்படியே ட்ரோன் அப்படியே நடுவில் பறவை கொட்டணும், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆப்பர்டி சைக்கிள் இறங்கிச்சுன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். ½ அன் ஹவர் நடந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நடந்துகிட்டே தான் போகுது. மூங்கில் மரம்லாம் இருக்குது இங்கே, அதேமாரி நெல்லிக்காய்லாம் இருக்குது. இங்கே சைடில் தண்ணி ஒன்று போகுது. இந்த தண்ணி தான் அந்த கீழே குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து போகுது அந்த தண்ணி. பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய சந்துலாம் போகுது. கருவேப்பிலை எல்லாத்துலேயும் சந்து சந்தாக போகுது. ஆப்பிள் மரம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அது அதிசயம் சொல்ல முடியாது. எத்தனை பேர் தடா ஃபால்ஸ் வந்தீங்கன்னு தெரில. நாங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். மேபி நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம், வீடியோவில் போடாமல் வந்துருக்கலாம். அது என்னன்றது வேப்ப மரத்துலேருந்துனா பால் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரத்துக்கு அடியிலேருந்து தண்ணி பியூரான தண்ணி வருது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இது பாருங்கள், இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கீழே வரைக்கும் போகுது. பார்த்தீங்கன்னா இங்கே மரத்துக்கு அடியிலேருந்து உள்ளேருந்து தண்ணி வருது. இங்கே பைப் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளேருந்து தண்ணி வருது. அப்படியே போய் தண்ணி குடி தண்ணி இப்போ குட்டி காண்டி போகிறேன். இவர் வந்து இப்போ வந்து தண்ணி இவர் வந்து இப்போ இங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் இங்கே தண்ணி குடிக்கும். என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த தண்ணி குடிக்க ஆரம்பிச்சோம். டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வருது. பட் எப்படி வருதுன்னு தெரியல. இது வரைக்கும் நானே இந்தமாரி ஒரு இதுவாக பார்த்தது கிடையாது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி யாராவது ஒருத்தவங்க தடா ஃபால்ஸில் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கூட வந்து எல்லாருமே தண்ணி இங்கே தான் குடிக்கிறாங்க. தண்ணி குடிப்பா, காலை குடி, கால் ஆட்டுற நல்லா தான் இருக்குல்ல தண்ணி. வேறு கடியில் இருந்து பாருங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதி தூரம் வந்துட்டோம். போட்டோம். இங்கே கோயில் ஒன்று இருக்குது. போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலாம் கும்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போ. ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஒன்று இருக்குது. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த வழியில தான் வந்து நம்ம போனோம். எனக்கு வந்து கீழே வந்து பயங்கரமாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்துட்டோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஃபால்ஸில் இன்னும் ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா இருந்தது. சின்ன ஃபால்ஸ் தான், பெரிய ஃபால்ஸை பார்க்க போகிறோம். எதுக்காக வரும்போதே இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா மேலே போயிட்டு திருப்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும், ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால தான் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சந்தாக இருக்கும். மெயின் இந்த சந்து தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் யார் இந்த வேலையை பண்ணுறான்னு தெரியல. யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று, பெரிய மரம் பாருங்கள், சாஞ்சிருக்கு. ஆனால் இது எப்படியோ சாஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரம். ஆமாம், ரீசெண்டாக தான் டேமேஜ் ஆகிருக்கு. ஏதோ புயலில் தான் டேமேஜ் ஆகிருக்கு. பட் பயங்கரமாக ஒழுக்குது. இப்போ அந்த மரம் உடஞ்சிருக்கிற மரம். பட் இது கூழாங்கல்ன்றதுனால எல்லாரும் நடந்து வழுக்குது. வழவழன்னு ஆயிடுச்சு பாறை. போகும்போதே எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. திருப்பி வரும்போது எடுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும்
வரும்போது ஏரியா வந்து ஃபுல்லாகிடும். நடந்துகிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் அந்த மெயின் ஃபால்ஸ் எங்கே வரும்ன்றது தெரியல. எங்கே வரும்னு தெரியல. நாங்களும் போயிட்டு இங்கே பாருங்கள், கல் கரடு மூடான பாதியாக இருக்குது. ஃபாரினர் ஃபைனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் அங்கே இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த அடர்ந்த காடு செம்மையாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக போகிறது ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் தான். எங்கே குளிக்கலாம்? இங்கே பாருங்க. வாவ், கிரேட் பிளேஸ். சூழலே வந்து பாருங்கள், நம்ம மெயினான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான். ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுதான் வந்து பார்த்தா டேஞ்சரான ஏரியா. பாறை ரொம்ப முன்னாடி எடுத்தாச்சு. சார், நீ அப்படி சுற்றின வந்தா நான் அப்படியே வந்துட்டேன். ஏறி வாங்க. अरे जल्दी आ रहा பார்த்து. பெரிய கட்டை ஒன்று இருக்கு. இந்த சந்திர பொண்ணு உள்ள போய் பாரு. இந்த சந்திர உள்ள பொண்ணு போக முடியுமா? எல்லாம் ஏறி போயிட்டு இருக்கு. நான் யாரு எங்க ஃபால்ஸ் எங்கப்பா? வா போவா, வா, நீ அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். வா. இதுக்கே 12 மணி ஆயிடுச்சுப்பா. நீ உட்காந்து ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா ஓட்ட தின்றுப்ப. வழிகளை தேடாதீங்கன்னு உருவாக்குங்கள் சொல்லியிருக்காரு. ராமராசனா சொல்லிடாத. நீ ஊர்ந்தா தெரிஞ்சிருக்க, ஒரே உன்னை உருவாக்கிட்டு இருப்பாங்க. முள்ளா இருக்குது, பார்த்து தலையில கொத்திக்க போகுது. அங்கே போயிடலாம். இங்கே அங்க இருந்து எடுக்கணும். அது அங்க இருந்து எடுத்தா ஃபுல்லா மேல வழி எடுத்துருக்கோம். வந்தாச்சு, பார்த்துலாம்ப்பா. இங்க பேரு டிஸ்கவரி சேனல்ல இருக்கிற மாரி பசுமையா இருக்குது. டைலாக் என்ன? கண்ணாடி மழையிலே கண்ணாடியா? ஆமா, விஜிபியில கொடுத்துட்டா. அது என்னது? ஆமா, பீச்சில் கொடுத்துற ட்ரெயினில் வரும்போது. ஐயோ, இப்படியே இறங்கலாம். அப்படி
என்ன தெரிகிறது? ஒரு வழியாக பெரிய ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து 15 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபைனலாக டெஸ்டினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், 1 2 3. காலம் உதருது. ட்ரிப்பை முடிச்சாச்சு. ட்ரிப்பை முடிச்சு இப்போ வந்து குளிக்க வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், பாய்ஸ் எல்லாரும் குளிக்க அப்படியே ஒரு உள்ள